மீல் மேக்கர் பிரியாணி போடுறப்பா அதுக்கு 2 ஸ்பூனு எண்ணெய், 2 ஸ்பூனு நெய், அதுக்கப்புறம் ஸ்டார் பூ போடுறோம். அப்புறமேட்டுக்கு பாசி போடுறோம். கல்பாசி, மராட்டிய முக்கு, பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம்ப்பா. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடுறோம்ப்பா. அதுக்கப்புறம் புதினா போடுறோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சுப்பா. அப்புறம் மீல் மேக்கர் போடுறோம். அதை வெந்நீரில் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி இருப்போம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், காரத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம்ப்பா. நல்லா வதங்கணும்ப்பா. அப்புறம் தண்ணி 6 கிளாஸ் வச்சுருக்கப்பா. இந்த சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். இதால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா. அதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். அரிசி போடுறப்ப காட்டுறேன். நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ ரைஸ் போட்டுருவோம். பாஸ்மதி ரைஸு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ப்பா. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுப்பா. இப்போ விசில் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் நெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இனிமேட்டுக்கு விசில் போட்டுருவோம். 2 விசில். விசில் போட்டாச்சுப்பா. பிரியாணி ஆயிடுச்சுப்பா. நல்லா சூப்பராக வந்திருக்குப்பா பிரியாணி. பாஸ்மதி ரைஸு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஆறிடுச்சுன்னா நல்லா உதிரியாகிடும். இதான்ப்பா. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்ல பொலன்னு வந்துடும். சூப்பர் பிரியாணிப்பா. அதுக்கு சைடிஷ்ஷு ஆனியன் பச்சடி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கப்பா.